guys, welcome back. இன்னைக்கு நம்ம சண்டே நியா நானாவில் வந்த ஒரு எபிசோடு தான் ட்ரால் பண்ணியிருக்காங்க. என்ன எபிசோடுன்னு பார்க்க போகிறோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட். அதிகமாக டூர் செல்பவர்கள் வெர்சஸ் அதை எதிர்ப்பவர்கள். டூர் போகணும் தான், வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. பட் அதிகமாக இருப்பாங்கல்ல, வீட்டில் இருக்காமல் எப்போ பார்த்தாலும் டூர்னு இருப்பாங்கல்ல, அவங்க ஒரு சைட்லையும் டூர் எல்லாம் வேஸ்ட் ஆஃப் மணி, டூரில் என்னங்க டூரு, வீட்டில் ஒரு பிரியாணி தின்ட்டு படுத்தோம்னா எப்படி இருக்கும்னு பேசுகிறவங்க ஒரு பக்கமும் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து ரெண்டுக்கும் நடுவுங்க. ஒரே டூர்னு போனால் பிடிக்காது, ஒரே வீட்டில் இருந்தாலும் பிடிக்காது. அப்பப்போ டூர் ஒரு மாதத்தில் ஒரு பெரிய டூருனா 1, சின்ன டூர்னா 2, ஒரு 3 அந்த மாதிரி போகணும்னு ஆசைப்படுற ஒரு ஆசைப்பட்டோம். இல்லை போனோம் தான் சொல்லணுமா, எங்கள் அப்பா மாதிரி பெரிய உலகம் சுற்றும் வாலிபன் ஆகணும்னு எனக்கு ஆசை. உங்கள் அப்பா எத்தனை ஊருக்கு போயிருக்காரு, அவரும் ஆசைப்பட்டார், ஆசை மட்டும் பட்டார் அப்படிங்கிற மாதிரி ஆசை இருக்கு. போவோம், டூர் போகிறோம். சரி வாங்க, முதல்ல நீயா நான் எபிசோட பார்த்தலாம். இது ஒரு 9 minutes வீடியோங்கிறனால டக்குன்னு பார்த்துட்டு எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை டூர் போவீங்க, எங்கெல்லாம் போயிருக்கீங்க? நாங்க எல்லா மந்த்மே டூர் போவோம். எல்லா மாசமே டூர் போவோம். மாசம் யா ஒரு மாசத்துக்கு 2 ட்ரிப் எல்லாம் போனதெல்லாம் இருக்கு. மாசத்துக்கு 2 வேற? ஆமா. யாரா நீங்களா எங்க போவீங்க? எனக்கு மேரேஜ் ஆகி 1 year தான் ஆகுது. பட் within that நாங்க ஒரு 12 to 15 places கவர் பண்ணிட்டோம். வரவேறுங்க, சந்தோஷப்படுங்க. அதுக்கு கல்யாணமாகி 1 year 12 to 15 places. மாசத்துக்கு 1 போனாலே 12, 15 போயிருக்கீங்கன்னா கல்யாண மண்டபத்துல இருந்து நேரா சுத்த போயிட்டாங்க, வீட்டுக்கே போல இருக்கு. கவர் பண்ணிட்டோம்னா அது டார்கெட் மாதிரி சொல்றீங்க. வந்து நிறைய பிளேसेस இருக்கு சார், இங்க போகணும் அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சிருப்போம். அது எல்லாமே நாங்க கவர் பண்ணுவோம். கவர் பண்றாங்களா? ஃப்ரீயா இருந்துச்சு அப்படினாலே நாங்க கிளம்பிடுவோம். காசு இருக்கு இல்ல அதெல்லாம் கிரெடிட் கார்டு கூட ஸ்வைப் பண்ணி போன நாளெல்லாம் இருக்கு. இருங்க, காசு இருக்கு இல்ல கிளம்பிடுவோம் அப்படின்னா தெருமுக்குக்கு போயிட்டு காசு இல்லைன்னா என்ன பண்றது? இல்ல நாங்க அப்படி பல தரம் போயிட்டு லிஃப்ட் அமைக்கி கீழே போயிட்டு மேலே வந்த நாளெல்லாம் இருக்கு. அதான் கேட்குறேன் நான், காசு இல்லாம எப்படிங்க இறங்குறது? கிரெடிட் கார்டு இருக்கிற தைரியம் நாளைக்கு ஃப்ரீயா இருக்கு, கிளம்பிடுவோம். 1 day ஆச்சு அட்லீஸ்ட் போயிடணும். வீட்ல இருக்க முடியல சார், முடியலையா? முட்டிட்டு உங்க வீடு அப்படி இருக்கு. அப்ப மெயினா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வீட்ல இருந்தா நான் தான் சமைக்கணும். 2 நாள் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் சமைக்க தேவையில்ல, வேலை சொல்லியே கொள்றாங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்ல உசுறு வாழ முடியும். சோ அடுப்படி பக்கமே போக தேவையில்ல. கால் மேல கால் போட்டா காஃபி வருதா, நேரத்துக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிடுறோமா. நல்லா இருக்கு. எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை டூர் போய்? அது அம்மா அப்பா எல்லாரையும் கூட்டிட்டு ஒரு வாட்டி, ஃப்ரெண்ட்ஸ் தனியா, ஃபேமிலி மட்டும் தனியா. அரே பேயில போமா. ஏய் ஓ, இது மாதிரி இப்ப வருஷத்துக்கு மொத்தம் எத்தனை டூர்? ஒரு 20 வாட்டியாவது போயிட்டு வந்தோம். 20 வாட்டியா? அரசியல்ல இதெல்லாம் மாசத்துக்கு 3 தாண்டி போகலாம். டூரிஸ்ட் ஆபரேட்டரா இருக்கீங்களா? இல்ல சார் டூரிஸ்ட் ஆபரேட்டரா? கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு ஒரு டூர். ஆமா சார். இல்ல ஆல்மோஸ்ட். எப்படி மேனேஜ் பண்றீங்க, நீங்க என்ன பண்றீங்க? பிசினஸ் பண்ணிட்டு. அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயாச்சாமி. எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்க? அதிகம் வெளியெல்லாம் ரொம்ப இல்லை, கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா தான் சார். இந்தியாவுக்குள்ளே நானும் 20 தரம் வருஷத்துக்கு போயிருக்க முன்னோடனே இப்போ லிஸ்ட் சொல்லுவாரு பாருங்க. ஆனால் பரவாயில்ல, எங்கேயோ ஃபேமிலியோட போனா சரி, அவ்வளவுதான். எனக்கு ஒன்றும் புரியல, பேசாம ஆமான்ற வேண்டியதான். ஃபாரின் போறதுக்கு சீட் போட்டுட்டு இருக்கேன். எவ்வளவு ரூபாய் சீட்டு? மாசம் ஒரு 30,000 அப்படி. 30,000 சீட்டு, மாசம் 30,000. சமூகம் சீட்டு போட்டு ஃபாரின் போறாங்க. பேசிருந்தா நினைச்சுடுங்க. என்னென்ன ஊர்லாம் போயிருக்கீங்க? சவுத் இந்தியால எல்லாமே ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம். இப்போ வந்து நார்த் சைடுல கால் பதிச்சிருக்கோம் சார். என்னது இது? என்னமோ கம்பெனி ஸ்டார்ட் பண்ற மாதிரி சொல்றீங்களேமா. அடுத்ததா இங்க கால் பதிச்சிருக்கோம். அசால்ட் ஆந்திராவுல காலை வச்சிட்டான். இனி நடக்க நீங்க எல்லாம் என்னங்க வருஷத்துக்கு 20, ஏன்னா வருஷத்துக்கு 12ல இருந்து 15 தரம் போயிருக்கோம். வருஷத்துல 20 தரம் போயிருக்கோம். நாங்க ஒரு நாளைக்கு 3 தரம் கூட போவோம். அப்படி கலக்கும் வயிறு. முடியலையே. பாத்ரூம் டூர் போவோம். காலையில் ஒரு வாட்டி, மாலையில் ஒரு வாட்டி, தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி. கலக்குன்னு கலக்கு. நண்டு சாப்பிட்டு
நண்டு கிண்டு சாப்பிட்டோன்னு வைங்க, அம்மா ஊருக்கு போன மிஸ்டி வெளியே வராது. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இங்கேயே தங்க போறேன்னு தங்கிடும். நீங்களா வருஷத்துக்கு தானே பண்ணிட்டு நாங்க ஒரு நாளைக்கு 3 போற விபரீதங்களுக்கு நான் பொறுப்பு இல்ல. திருமணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 8 years ஆயிடுச்சு சார். இப்போ 8 இயர்ஸ்ல எங்கெங்கெல்லாம் இவ்வளவுதான் போயிருக்கீங்களா? அதுதான் சார். அது உங்களுக்கு வருத்தம் இருக்கு. என்ன பிரச்சனை? ஃபர்ஸ்ட் 3 years வந்து நாங்க ஜாயின்ட் ஃபேமிலியா கூட்டு குடும்பமா இருந்தோம் சார். அப்போலாம் நாங்க கொஞ்சம் பயந்து 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ட்ரிப் போவோம் சார். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். இப்போ நாங்க வந்து கொஞ்சம் செப்பரேட் ஆயிட்டோம். சோ இப்போ இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பா கூட்டிட்டு போகணும்னு நான் சொல்லிட்டேன். ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ராங் தான், அவர் பண்றது எல்லாமே ராங் தான். தனி கொடுத்தனத்துல இருந்து நீங்க வெளியில வந்துட்டதுனால டூர் நிறைய போறீங்களா? டூர் நிறைய போகணுங்கிறதுக்காக தான் தனி கொடுத்ததுலேருந்தே வந்துக்கலாம். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். எனக்கு இப்படி பெரிய லிஸ்ட் போடணும்னு ஆசை. வருஷத்துக்கே வந்து ஒரு ட்ரிப் தான் சார். அதுவும் நான் ரொம்ப புஷ் பண்ணி கூட்டிட்டு போனோம். சொல்லி கூப்பிட்டா நீ வரமாட்டே, சொல்லாம இழுத்ததால தான் நீ வந்த. நீயா? ஆமாயா. என்னோட ஹஸ்பண்ட் ஆப்போசிட் சைடு. அவர் அவர் ஆப்போசிட்ல உட்கார்ந்து ஓகே, வருடத்துக்கு ஒரு முறை தான். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? எல்லாம் கப்பலா உட்கார்ந்திருக்கப்ப எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. ஓகே நம்ம வீட்ல இப்படி இல்லையே அப்படின்ற மாதிரி. ஆனா முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் குண்டி வெளியில. இதுல எதெல்லாம் உங்களுக்கு அபத்தமா, என்ன இதெல்லாம் பண்ணிருக்காங்க, ஏன் இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் மீனிங்லெஸ்ஸா இருக்கு அப்படி சேவிங்ஸ் பண்ணி டூர் போறாங்கன்றது பாராட்டுக்குரிய விஷயம். ஆனா அங்கேன்னு சொல்றாங்க கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி போறேன்றாங்க. ஒரு வேலை ஐயா சாமியா இருக்குமோ? இப்போ மகிழ்ச்சிக்காக போயிட்டு திரும்பி வந்துட்டு மறுபடியும் அந்த கிரெடிட் கார்டுக்கு பணம் கட்டுறதுக்கு மன கஷ்டத்தோட தான் இருந்திருப்பாங்க. ஆமாவா இல்லையா? முடி கழி. நாளைக்கு சம்பாரிச்சுக்கலாம், அதை சம்பாரிச்சு அவர் அதை டாலி பண்ணிடுவாரு. அவர் அதனாலதான் உங்களுக்கு அது தெரியல. அவர் சம்பாரிச்சு டேலி பண்ணிக்குவாருங்க. நீ என்ன பண்ணுவ? அடுத்த டூருக்கு பிளான் பண்ணுவல்ல. அவர் சொல்ல கொஞ்சம் ஓவரா இருக்கு. இப்ப அவர் சொன்னதுக்கு உங்க ஹஸ்பண்ட் பதில் சொல்லியிருக்கணும். எனக்கு மன கஷ்டமெல்லாம் இல்லை சார், நான் ஜாலியாக தான் கிரெடிட் கார்டு பே பண்ணுறேன்னு அவர்கிட்ட மைக்கை கொடுங்க, அவர் சொல்லட்டும். அவர் கேட்ட கேள்வி போயிட்டு வந்து அந்த கிரெடிட் கார்டை மன கஷ்டத்தோட கட்டுவாங்கன்னு. அதுக்கு நீங்க பதில் சொல்லவே, கட்டாத நீங்க பதில் சொல்லக்கூடாது. அவரை சொல்லுங்க மன கஷ்டத்துல கட்டுறாரா இல்லையான்னு. ஆனா எல்லாமே அவர் தான் பண்ணணும். படிப்புக்கு அதுக்கு கடன் வாங்குறதுன்னு வேற. இப்படி இருந்தாலும் லக்ஸுரி தான். கடன் வாங்கி நம்ம செய்யும் போது அது மீண்டும் ஒரு மனச்சுமை தான். கடன் வாங்குதல் என்பது வேறு. சும்மா ஹாப்பியா இருக்கிறதுக்காக போய் கடன் வாங்கினா அதெல்லாம் என்ன நியாயம்? அநியாயமா இல்ல? டூர் போயிட்டு வந்த பிறகு 3 மடங்கு செலவு ஆயிருக்கும். அதனால அவங்க ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகும். அப்ப அதுல ஹெல்த் பாதிக்குமே. ஒருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்து போல் இருக்கிறான். யாராவது ஒரு ஆளு 1 லட்ச ரூபாய் பிளான் போட்டு 1 லட்சத்துக்குள்ள டூர் போனேன்னு ஒரு ஆள் சொல்லுங்க, அது நடக்காது. உங்க டூர் போனா என்ன கஷ்டம்னா, பிள்ளைங்களுக்கு லீவ் இல்லைன்னா கூட லீவு போட்டு கூட்டு போயிருவாங்க. எங்க போய் இப்படியே போகுதுன்னு தெரியல. வேற தண்ணி குடிப்பாங்க, ஊரை சுத்துவாங்க, நல்லா தூங்க முடியாது. அப்படிலாம் இருந்துட்டு வரும்போது பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லாம பேச்சாடா பேசுனேன், கொஞ்சம் பேச்சா பேசுனேன். ஒரு 4 நாள் அதுங்க படிக்க வேண்டியது ஸ்கிப் ஆச்சுன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சிலபஸ் இந்த பிள்ளைங்க எவ்வளவு சிரமப்படும்னு பெருசா யோசிக்கிறது இல்ல. குழந்தைகளின் ஹெல்த், உரிமை, விருப்பங்கள் பெரிதாக கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுவது இல்லை. இருந்தா படிக்க மாட்டேன். நீங்க அவங்க மருமக தானே? எஸ் மருமகளே. சார் ஆக்சுவலா அவங்க சொல்றது கரெக்ட் தான் சார். வாங்குற மருமக ஒரு அகாடமிக் இயர்ல ஒரு 2-3 days லீவ் தானே, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனா இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணுமே. எனக்கு நீங்க சொல்றது புரியலையே டாக்டர். புரியல? என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறீங்க? நம்ம சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு கூட பிள்ளைங்களை பெருசா கூட்டி போறதில்ல, ஏன்னா படிப்பு கட்டு போயிருன்னு சொல்றீங்க. ஆமாவா இல்லையா? ஏதாவது ஒண்ண மட்டும் சொல்லு. பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லாதப்ப பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாதீங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா பிள்ளை சிரமப்படும், மற்ற பிள்ளைகளுக்கு பரவும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா? அப்ப என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அப்ப கூட நீங்க பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறீங்க படிப்பு கட்டி போகும்னு சொல்லிட்டு. என்னப்பா பாயிண்ட்? இவ்வளவு நெருக்கடியில படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நம்ம சமூக அமைப்புக்குள்ள படிப்பே போனாலும் பரவாயில்லை, அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டூர்ல கொடுக்குறீங்க குழந்தைங்களுக்கு? இப்ப டெய்லி நான் சாம்பார் சிக்கன் அப்படிதான் செய்வேன். பட் டூர் கூட்டிட்டு போகும்போது வெரைட்டியா சாப்பிடுறாங்க. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பீங்கன்னு கேட்டாரு. வெரைட்டியா சாப்பிட்றது இல்லை மேடம். என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? அதாவது ஒரு படிப்பை வெட்டிட்டு அதுக்கு ஈக்குவலான எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க. ஒரு படிப்பை விட்டு வெரைட்டியா சோறு கிடைக்குமுங்கிறதெல்லாம் அதுக்கு மேட்ச் ஆகாது. அந்த படிப்பை விட்டுட்டு அதுக்கு ஈக்குவலான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டிராவலில் என்ன கிடைக்கும்னு கேட்குறாரு கோபி அண்ணா.
என்னையா இது? அது ஹோட்டல்ல வாங்கி கொடுத்துடலாமே. ஆர்டர் பண்ணா வீட்டுக்கு வரப்போகுது. அப்படியா? சரி, சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. பிள்ளைங்களை விட்டுட்டு நம்ம போகணும் பிளான் பண்ணி போனானா அந்த இடத்துல என் பொண்ணு பார்க்கலையே என் பையன் பார்க்கலையேன்னு எனக்கு அந்த இடத்துல ஒரு இதெல்லாம் யோசிக்கிறது யாரு? நீதானா? மறுபடியும் அது உங்க சம்பந்தப்பட்டது. அப்ப வேற வழி இல்லாம தான் இதுகளை கூட்டிட்டு போறீங்க. நம்மளோட இஷ்டத்துக்கு நம்ம அதை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போறோம். அதுவும் நம்ம கூட வருது. அது வந்து ஒரு பிளே ஏரியா பார்த்தா நான் போய் விளையாடணுங்க. ஆனா நம்ம ஒரு ஐட்னரி போட்டு வச்சிருப்போம். நம்ம அதுக்கு போகணும். நல்லா பாருங்க, இந்த எலன் அப்படின்னு ஒரு டாக் ஷோ நடக்கும்ல அந்த ஃபாரின் கண்ட்ரியில், அதில் ஒரு நிறைய கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க அங்கே வர்றவங்களுக்கு. அதில் ஒரு அம்மா அப்பா வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க குழந்தை தான் அந்த கேம் விளையாடுது. கேம் வெரி சிம்பிள், திஸ் ஓ தட். அந்த குழந்தைக்கு முன்னாடி 2 விஷயத்தை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அம்மா அப்பா வாய் திறக்கவே கூடாது. குழந்தை செலக்ட் பண்ணுறது தான் அவங்களுக்கு கிடைக்க அந்த நைட்டுக்கு கிடைக்க போகிற பெரிய கிஃப்ட். என்ன கிஃப்ட் அப்படின்னா, அம்மா அப்பா குழந்தைக்கு 4 நைட் 5 நாள் துபாய்க்கு போய் ஃபுல் ட்ரிப்பு, லக்ஸரி ட்ரிப்பு, விசா, ஃப்ளைட்டு, தங்குறது, திங்கிறது எல்லாமே எலன் ஷோவோட காசு. ஃபுல் ஹாலிடே பேக்கேஜ், டெசர்ட் சஃபாரியிலேருந்து அத்தனையும். அது ஒரு பக்கம் துபாய் படம் போட்டு ஒரு ஃபோட்டோ, இந்த பக்கம் அழகான டெடி பேர் வச்சிருக்கு. உங்கள் குழந்தை எதை சூஸ் பண்ணுதோ அது உங்களுக்கு. அவங்க அம்மா இங்கே இருந்து குழந்தை பார்க்குது. எல்லாம் கேட்குறாங்க, யூ சூஸ். டெடி பேரை தூக்கிடுச்சு. அப்ப அந்த குழந்தைக்கு இப்ப பிடிச்சிருந்தா டூருக்குள்ள எடுத்துருக்கலாம். அதுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாதுங்க. அவங்க அம்மா அப்பாவோட முகத்துல அவ்வளவு டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா டூரோட வேல்யூ அவங்களுக்கு தான் தெரியும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு தான் கிடைக்கும். அதுக்கு வயசு குழந்தைக்கு தேவை அந்த டெடி பேர். நீ துபாய்க்கு போனா போடி. ஆனா வளர்ந்து இந்த வீடியோவை பார்க்கும்போது ஐயோ என்ன சார் அப்படின்னு தெரியும். ஸோ இப்போ நீங்க குழந்தைங்களை பத்தி பேசும்போது இந்த வீடியோ தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்து. அப்போ அது கிராங்கியாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ அதை சமாளிக்க நான் கிராங்கியாவேன். அப்போ அவரே டார்ச்சர் பண்ணுவேன். நீ எதுனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பார்க்குறேன் ப்ரோ. ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரிப் போயிட்டு திரும்ப ஸ்ட்ரெஸ் ஆகி தான் வரும். இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. இதான் ஃபேக்ட். நிறைய நேரங்கள் இதான் நடக்குது. எஸ், பேசுங்க சார். வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, நாகர்கோயிலில் ஒரு சித்தி வீட்டில் கல்யாணம் இருக்கும், கும்பகோணத்தில் ஒரு பெரியப்பா வீட்டில் கல்யாணம் இருக்கும். அதுக்கெல்லாம் பிள்ளையை கூட்டு வர மாட்டாங்க. முடியாது, மூடிக்கிட்டு போனவை. ஏன்னா படிப்பான். இதுக்கு மட்டும் லீவை போட்டு பிள்ளைங்க கூட்டு போறது எங்கனாலும். அவர் சொன்னதான் எனக்கு பிடிக்கும். அதுதான் ரியாலிட்டி. அண்ணன் 4 மணி நேரமா கை கட்டி இருந்ததுடைய உண்மை என்னன்னு இப்பதான் வருது. அவரை மிரட்டி உட்கார வச்சிருக்காங்க. அதுதான் வந்து சந்தோஷமும் கூட. டூர் போறதுங்கிறது வந்து உண்மையான சந்தோஷம். சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு குழந்தைகளோட விளையாண்டு அப்பதான் அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பே தெரியும். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா நம்ம போலாம் வாடி. ஓய்வா இருக்குது, ரிலாக்ஸா இருக்கிறதுக்காக தான் போறேன்னு சொல்றீங்க. ஆனா நீங்க சொன்ன பயணத்தெல்லாம் பார்த்தா ஓய்வுக்கு இடமே இல்லையா? சொல்லுங்களேன் சார், ட்ரெக் பண்ணிட்டு போய் அந்த வியூ பாக்குறப்போ வந்து நல்லா இருக்கு சார். நம்ம ஏறி போறப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸே நல்லா இருக்கு. அவனை கேட்காத நானே சொல்றேன். இந்த பக்கம் அவ ஹேண்ட்பேக் சார், இந்த பக்கம் பாப்பா சார். நான் தான் சார் 2 கிலோமீட்டர் நடந்தேன். எனக்கு எப்படி சார் நல்லா இருக்கும்? இன்னும் கித்தனா கிலோமீட்டர் ஹோட்டல்ல இருந்து 20 கிலோமீட்டர் போயிட்டு வரலாம் சார். அப்புறம் ஒரு மலை மேல ஏறி கூட்டு போனா அங்க இருந்துட்டு அங்க பத்தியா நம்ம இருந்த ஹோட்டல் அப்படின்றா. அத பக்கத்துல இருந்தாலும் நானே காட்டிட்டு போனேன். இதான் நம்ம தங்கின ஹோட்டல்னு ஏறி போய் பார்க்கணுமா? இல்ல, அவங்க ஹஸ்பண்ட் சொல்லணும், இந்த தங்கின ஹோட்டல் இதான் பாரு அப்படின்னு. கிட்ட போய் காட்டலாம். உள்ள தங்கின நமக்கு தெரியாது அந்த ஹோட்டல் தான். மின்னக்கட்டு ஹேண்ட்பேக் ஒரு பக்கம், குழந்தை ஒரு பக்கம் போட்டு 2 கிலோமீட்டர் ஏறி போய் என்னம்மா காட்ட போற? அந்த பாத்தியா என்னது நம்ம தங்கின ஹோட்டல்? ஐயோ ஐயோ. நான் ஒரு 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 யூடியூப் ஃபேமிலி தான் மலேசியாவுக்கு வந்தாங்கன்னு சொல்லி அவங்க வீடியோ பார்த்தேன். அவங்களோட ஐட்னரி பார்க்கும்போது எனக்கே டயர்ட் ஆகிட்டு. ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புன்னு வர்றாங்க ஜஸ்ட் ஃபார் டூ நைட்ஸ். அந்த 2 நைட்ஸும் அவங்க போட்டிருக்கிற பிளான் வந்து 20 நைட்ஸுக்கு தேவையான விஷயம். அவங்க எப்படி பண்ணியிருந்தாங்க தெரியுமா? இப்போ எனக்கெல்லாம் ட்ரிப் அப்படின்னாலே எப்படி இருக்கும்?
இங்கேருந்து ஃப்ளைட்டில் போகிறோம், ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகிறோம், அங்கேருந்து நான் ஒரு வேனோ காரோ பிடிச்சி போய் ஹோட்டலில் தங்குறோம், ரிஃப்ரெஷ் ஆகிட்டு ஜஸ்ட் உட்காடுறோம். ஈவினிங் ஆயிரும்ல, உட்காந்து அந்த ஹோட்டல் எப்படி இருக்குது, நாளைக்கு எங்கேயெல்லாம் போகலாம், டின்னருக்கு என்ன சாப்பிட போகிறோன்னு பேசிட்டு சாப்பிட்டுட்டு படுத்துடணும். நாளைக்கு காலையில் தான் டே 1 ஸ்டார்ட் ஆகணும். அப்படி தான் நான் எனக்கு ட்ரிப்புன்னா அப்படி தான். இந்த ஃபேமிலி வர்றாங்க, மலேசியாவில் ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகுறாங்க, அடுத்த நாள் வீடியோ போடுறாங்க. ஏர்போர்ட்லேருந்து ஹோட்டலுக்கு போகிற வழியிலேயே சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி போட்டு வந்த கசகசன்னு அந்த உடுப்பு, அந்த கொண்டு வந்த லக்கேஜ் எல்லாம் அப்படியே வேனுக்குள்ளே இருக்குது. அவங்க சுற்றி புத்திரஜாங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. அங்கே அப்போ நான் யோசிக்கிறேன், இவங்க ஹோட்டலுக்கு போகலையான்னு கேட்க மிஸ்டி சொன்னாங்க, இல்லை ஏர்போர்ட்டில் இறங்கி அப்படியே சுற்றி பார்த்துட்டு அங்கே போயிட்டு அப்புறம் தான் இங்கே வர்றாங்கன்னா நான் யோசிக்கிறேன், இதில் எங்கே சார் இருக்குது ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுறதுக்கு? டயர்டாகி மனுஷனுக்கு ஒரு மாதிரி காலையில் போட்ட ஜட்டி சார் கடியில் கிடையாது, போனோமா ட்ராவலில் போட்ட ஜட்டியெல்லாம் கழட்டி போட்டோமா, குளிச்சோமா, புது ஜட்டியை போட்டோமா, நாளைக்கு எங்கே போகலாம் என்ன பண்ணலான்னு ரிலாக்ஸாக பண்ணணும். 2 நாளைக்கு மட்டும் நீங்கள் ட்ரிப்பு வரலாம், பிரச்சனை இல்லை, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள். 2 நாளைக்கு இவ்வளவு தான் பண்ண முடியும். 2 நாளைக்கு மொத்த மலேசியாவே சுற்றி பார்க்கணும்னா எப்படி முடியும்? மனுஷனுக்கு டயர்ட் ஆகாது. இதுக்கு நான் ஹோட்டல்ல மாத்திரம் பண்ணியாத, அதை விட அடுத்து நடந்திருக்கும். நான் கரெக்டா சொல்றேன். கஷ்டப்பட்டு திரும்ப வந்து அக்கடான்னு படுக்கிறப்ப ரூம் ஜன்னல இதான் நாம மேல நின்ன இடம்னு காட்டி பார்க்கல. என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்தது. தேங்க்ஸ் லாட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். இந்த எபிசோட நம்ம எடுத்து பார்ப்போம், ஏன்னா இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அந்த டூர் அது இதுன்னும் போது இன்ட்ரெஸ்டாக இருக்குது. டூர் நல்லா தாங்க இருக்கும், ஆனால் அதுக்கு அவங்க சொல்கிற ரீசன் எல்லாம் வந்து ரொம்ப அபத்தமாக இருக்குது. ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல, சார் டூர் போய் ஆகணும் சார், வீட்டில் இருக்க முடியலை சார். ஏமா எத்தனை நாள் டூர் போவீங்க ஒரு மாதத்துக்கு? 3 நாள் 5 நாள் 10 நாள், மிச்சம் 20 நாள் அங்கே தானே இருந்தாகணும். இருக்க முடியலைங்கிறீங்க. இருக்க முடியாத மாதிரி ஒரு வீடோட என்வாயன்மெண்ட் இருக்குன்னா அப்போ அது ரொம்ப டேஞ்சர். அதான் நீங்கள் கரெக்ட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு தப்பிச்சு டூருக்கு ஓடிக்கிட்டு. நாங்கள் ஒரு டூருக்கு போனோம், ஒரு சின்ன டூர் தான், பட் அந்த சின்ன டூர் இருந்தாலுமே அதில் பண்ணின ஒவ்வொரு விஷயமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பண்ணினோம். அப்போ அதுக்குன்னு ஒரு பட்ஜெட்டெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, சரி மாத பில்லெல்லாம் கட்டுறதுக்குன்னு பட்ஜெட்டை ஒதுக்கி வச்சுட்டேன். என்ன அந்த 2 காசையும் எடுத்து தனித்தனியாக வைக்க மறந்துட்டேன், எல்லாமே பர்ஸுக்குள்ளே ஒன்றா வச்சுட்டேன். டூருக்கும் போயிட்டேன். என்ன நினச்சிட்டேன், மிஸ்டி எடுத்து வச்சுருக்கோம், அப்போ இந்த பர்ஸில் இருக்கிறது எல்லாமே டூர் மணி அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். நினச்சிக்கிட்டு நான் பிளான் பண்ணதெல்லாம் செலவு பண்ணிட்டு பார்க்குறேன், பர்ஸில் இன்னும் காசு வந்துக்கிட்டே இருக்கு. நான் யோசிக்கிறேன், நம்ம பிளான் பண்ணதையும் தாண்டி நம்ம செலவு பண்ணுற மாதிரி ஃபீலாக இருக்குது, ஆனால் காசு முடியலை. எப்படா இப்படி அறிவாளித்தனமாக பிளான் பண்ணியிருக்கேன், சூப்பர். எக்ஸ்ட்ரா மிஸ்டி என்ன வேணும், கேக்கு தின்னு, உனக்கு என்ன வேணும் அதை எடு, அங்கே போமா குதிரையில் போமா அதில் போமா, எல்லாம் போயாச்சு. டூர் முடிஞ்சு நாங்கள் கடைசி காசை எடுத்து டாக்ஸிக்கு கொடுத்து வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கோம். வீட்டுக்கு வந்து டூர்லாம் முடிச்சாச்சு, ஃபுல் ஹாப்பி. அதான் இப்போ வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கோம், வீடு நெருங்குது. அப்போ நான் மிஸ்டிகிட்ட சொல்கிறேன், மிஸ்டி நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் கீழே நிற்கிறேன், நீங்கள் நேராக மேலே வீட்டுக்கு போய் அங்கே அந்த இன்டர்நெட் பில் கட்டுறதுக்கு காசு வச்சுருப்போம்ல, அதை எடுத்துகிட்டு வாங்க, கீழே இன்டர்நெட்டை கட்டிட்டு போயிடுவோம், இல்லாட்டி நான் 2 டேஸில் நெட்டை வெட்டிடுவாங்க, அது டைம் டிலே ஆயிடுச்சுன்னு. மிஸ்டி சொல்லுது, எதுக்கு மேலே போய்கிட்டு கட்டிகிட்டே போவோம், ஏன் கொண்டு வந்திருக்கியா, உங்கள் பர்ஸில் தானே வச்சுருக்கேன். எப்படி தெரியுமா இருந்து எனக்கு, கவுண்டர் பண்ணி ஒரு லாட்ரி டிக்கெட் எங்கன்னு வைஃப்ட்ட கேட்கும்போது, சேஃபாக இருக்கட்டும் போட்டு சவரப்பட்டிக்குள்ள தான் வச்சேன்னா சவரப்பட்டி தூக்கி தண்ணியில் போட்டுருவாரு, அது மாதிரி இருந்தது. நான் சொல்கிறேன், ஏய் கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க, எந்த பர்ஸில் வச்ச, உங்களோட பர்ஸ் எனக்கு தெரியாதா, சீரியஸாவா, எல்லாத்தையும் அதுக்குள்ளே தான் வச்சேன். அந்த டூரில் எடுத்த அவ்வளவு 2 நாள் எடுத்த அவ்வளவு சந்தோஷமும் சொன்ன ஒத்த வார்த்தையில் போயிடுச்சு. அடியா என்னடி சொல்கிற, அதையும் சேர்த்தாடி செலவு பண்ணியிருக்கேன் நான், ஏன்டி நீ பிரித்து வைக்கல. நீ பிரித்து வைப்போன்னு நான் நினச்சேன் மிஸ்டி, அண்டி பிரித்து வைப்பாங்கன்னு நான் நினச்சேன், இவர் நீ தானே எல்லாம் பார்த்துக்கிற, நீ பிரித்து வைப்பான்னு நான் நினச்சேன். அப்போ அவர் அந்த ஒரு அங்கிள் சொன்னதே எனக்கு அதில் விளங்கிச்சு. ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீவ் பண்ணணுங்கிறதுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஸ்ட்ரெஸ் ஆகிடும்.
அதனால் இந்த கடன் வாங்கி போகிறோம், கிரெடிட் கார்டை தேய்ச்சி போகிறோம், டூர் தான் முக்கியம், அதில் கிடைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு தெரியுமான்னா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனால் ஸ்ட்ரெஸ் ஆகி தான் திருப்பி வருவோம். தயவு செஞ்சு குழந்தைங்களுக்காக நாங்கள் டூர் போகிறோம்னு ஏமாத்தாதீங்க. அவங்களுக்கு அப்படின்னா என்னென்னே தெரியாது. அவங்க சும்மா அந்த தீம் பார்க்குக்கு போனால் கலர் கலர் லைட்டையும் அதையும் பார்த்துட்டு குஷியாக குதிப்பானுங்க. மற்றபடி நம்ம ஒரு டூருக்கு போயிருக்கோமே, நம்ம ஃப்ளைட்டில் போயிருக்கோமே, நம்ம ஒரு கண்ட்ரிக்கு போயிருக்கோமே, அதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகமே இருக்காது. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் ஓகே, நல்லா படிப்பையே கெடுத்து விட்டு டூருக்கு கூட்டி போய் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறீங்கன்னு கேட்டதுக்கு அந்த அம்மா ஒரு ரீசன் வெரைட்டியாக சோறு கிடைக்கும்ல, போய் காரணம் சொல்கிறதுக்கும் வந்து உட்காந்துருக்கிறதாங்க. நாங்க சொன்னதெல்லாம் லேடிஸ் தான், கஸ்டமர் அனுபவிச்சது ஜென்ஸ். கடைசியில் ஒருத்தர் சார் பேசாம இரு அப்படின்ட்டு நான் சொல்றேன் சார் உண்மையா, அவங்க சொல்றதுதான் சார் சரி. அதில் ஒருத்தர் சொன்னார்ல கிரெடிட் கார்டை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி அதை கட்டுறது யாருன்னு, உடனே இவங்க மைக்கை பிடிங்கி அது அவர் கட்டிக்குவார் உனக்கு, அது அவரை சொல்லுங்க. ஒரு மாதமாவது அதை ரீபே பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கும். ஆமாம் சார் அவர் சொல்கிறது உண்மைதான், பட் கட்டணும் சார். இன்னொருத்தர் பண்ணாரு பாருங்க, சூப்பர், ஷீட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் சார், அதை எடுத்துக்கிட்டு டூர் போவோம், அது ஓகே. அது 2 பேரும் சேர்ந்து செய்யறாங்க, டூருக்குன்னே சேர்க்குறாங்க, அது ஓகே. சேர்த்து அந்த காசை போய் ஃபுல்லாக செலவு பண்ணிட்டு வந்தாலும் நம்ம பட்ஜெட்டில் துண்டு விழாது. டூரில் இவ்வளவு இருக்கு, இதனால தாங்க நாங்கள் போகிறதே இல்லை. ஒரு தரம் போய் இன்டர்நெட் பில் போனதோட ஒரு தரம் போய் இன்டர்நெட் பில்லை சேர்த்து டூரில் செலவு பண்ணிட்டு வந்ததில்ல, அதுக்கப்புறம் போகிறதில்ல. கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, பழைய கம்பெனி சைனீஸ் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க அடிக்கடி டூருக்கு கூப்பிடுவாங்க. அப்போ நான் மட்டும் அடிக்கடி போயிருக்கோம், கம்பெனியால் ஃபேமிலியாக ஒரு தரம் போயிருக்கோம். அப்புறம் தனியாகவும் போயிருக்கோம், ஜாலி பாய்ஸோட தனியாகவும் ஒரு வாட்டி போயிருக்கோம். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமா டூர் எல்லாம் போகலை, பட் போகணும். கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகும், வீடியோவும் வரும். இங்கே வராது, ரம்ஸ்டிக் ஃபேமிலி vlogs சேனலில் வரும். போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு ரெடியாக இருங்க. ஓகே, உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.